கத்தார் மீதான தடைக்கு காரணமாக கருதப்படும் கத்தார் அரசு ஊடகத்தின் சர்ச்சைக்குரிய செய்தி ஹேக்கர்களால் வெளியிடப்பட்டது தொடர்பான முதல் கட்ட விசாரணை அறிக்கையை கத்தார் வெளியிட்டுள்ளது. கடந்த மே 24ஆம் தேதி கத்தார் அரசு ஊடகத்தின் செய்தி இணையதளத்தில் அந்நாட்டின் அரச தலைவர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி ஈரானுக்கு எதிரான நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுப்பது போலவும் ஹமாஸ் மற்றும் முஸ்லிம் பிரதர்ஹுட் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு ஆதரவு அளிப்பது போலவும் செய்தி வெளியானது. இந்த நிகழ்வை அடுத்து கத்தார் மீது சவுதி அரேபியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகளின் இராஜாங்க உறவை துண்டித்துக் கொண்டன. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய அந்த செய்தி பொய்யானது என்றும் ஹேக்கர்களால் கத்தார் அரசு இணையதளம் முடக்கப்பட்டு அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்றும் கத்தார் விசாரணை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதிநவீன புதுமையான முறையால் கடந்த ஏப்ரல் மாதம் கத்தார் செய்தி இணையதளம் ஹேக் செய்யப்பட்டு மே மாதம் சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதை கண்டுபிடிக்க உதவியதாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து உளவு நிறுவனங்களுக்கு கத்தார் அரசு நன்றி தெரிவித்துள்ளது. இந்த ஹேக்கிங் சதி வேலைக்கு பின்னணியில் ரஷ்யா இருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் அதனை அந்நாடு மறுத்துள்ளது. இந்த சூழலில் குவைத் அரச தலைவர் ஷேக் ஷபா அல் அகமது அல் ஷபா கத்தார் அரச தலைவர்களையும் துபாய் அரச தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார்.